இந்த மாதிரி பண்ணக்குள்ளே தாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டுக்கு நான் இப்போ போகணும் இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு நான் வந்து டெலிவரி பண்ண போகணும். ஆனால் நடந்து தான் போகணுமா, வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதான். அது என்ன இதுன்னு தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில இடத்துல நம்ம ஆளுங்களும் ஒருத்தவங்க நடுவில் விட்டு போயிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் சொல்லலாம், நான் இதை விட பெரிய அப்பார்ட்மெண்ட்டு போனேன் நான். அதில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயாவது உங்களுக்குன்னு ஒரு ஓரமாக இருக்கும், மற்ற வண்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நிறுத்திட்டு போயிடுங்கன்னாங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி உள்ளே அலோடே கிடையாது, நடந்து போங்க அப்படின்றாங்க. செக்யூரிட்டி அண்ணா தான் சொன்னார், நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்னாரு. அப்புறமேட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது வந்துட்டு காலிங் பெல்லு ஃபோனு எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். வேலைக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியுமா? இந்த ஆர்டர் எவ்வளோ தெரியுங்களா? 20 ரூபா 50 பைசா. இந்த ஆர்டருக்கான கிட்டத்தட்ட வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்குன்னா, இந்த ஆர்டருக்கே ஒரு ½ ஹவர் ஆகிடுச்சுங்க. அது இல்லாமல் ரெண்டாவது, வண்டி கேட்டுக்குள்ளே விடக்கூடாது, வெளியில் தான் விடணும். உள்ளனா உள்ளே மட்டும் கொண்டு வர்றது கிடையாது, அவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே விடக்கூடாதான். இவ்வளோ நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது போல் வந்து இந்த டெலிவரி பர்சன் வந்து ஒரு மாதிரி நடத்துவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். அப்பா சாமி பாவாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி இதில் லிஃப்ட்டில் ஏறவே மாட்டேன். இந்த ஆர்டருக்கு நமக்கு 15 ரூபாய், 200 மீட்டர். அடேங்க அப்பா, இங்கேருந்து பார்த்தா ஓகே 0. ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. இங்கே பாருங்கள், 18-19 ஃப்ளோர் இருக்குது. இதிலெல்லாம் வண்டி எவ்வளோ அலோவ் பண்ணாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு குட்டி, பட் இருந்தாலும் நீளம் அதிகம். இருக்கிறதே 4 ஃப்ளோர் தான் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில், 4-5 தான் இருக்கும். அதில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? மேலே இருந்து பார்த்ததுக்கு செம்மையாக இருந்ததில்ல. ஆனால் ரொம்ப அநியாயங்க இங்கெல்லாம். அதாவது ஒரு ஆர்டரோட டெலிவரி பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள், மற்ற எல்லா வண்டியும் இங்கே நிற்கிது. இதுதான் வந்துட்டு ரொம்ப அநியாயமாக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் இருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம இங்கேருந்து நடந்து வந்து கொடுக்கணுமா, 4ஆவது ஃப்ளோர் போயிட்டு. உள்ளே அலோடு கிடையாதான். ஏன் மனுஷன் தாங்க நம்மளும். இதெல்லாம் பார்க்க எரிச்சல் தான் வரும் இந்த மாதிரிலாம் பார்க்க பண்ணும்போதெல்லாம். ஏன் மற்ற வண்டி நிற்கிது, நம்மளும் எடுத்து வந்து இங்கே நிறுத்தலாம்ல. பாவங்க. ஆனால் அப்புறம் கஸ்டமரே வந்துட்டாருங்க, அவரே கீழே வந்து வாங்கிக்கிட்டாரு. இது நம்ம நைட்டு ஆர்டர் பார்த்தோம்ல, காலையில் ஆர்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய கண்டினியூட்டி தாங்க. காலையில் ஆர்டர் பார்த்தேன், அதனுடைய இது சொல்கிறேங்க. காலைல ஆர்டர் பார்த்தேங்க, 7-6 மணிக்கு லாகின் பண்ணி பார்த்தது, சுத்தமாக ஆர்டரே இல்லை. வெறும் வந்துட்டு 15 ரூபாய்க்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவும் கிட்டவே போடுறாங்க. அது போயிட்டு இருந்தால் டயர்டு தான் ஆகிடுது. நிறையா 10 ஆர்டர் பார்த்து வெறும் 240 ரூபாய் என்னமோ தான் வந்துச்சு. அதனால் செம்ம கடுப்பாயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆர்டரே வேணாண்டா சாமி அப்படின்ட்டு காலைல போயிட்டேன் 9 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் நைட்டு சரி பார்க்கலாமேன்னு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு 4ஆவது ஆர்டர். ஸோ கொஞ்சம் லாங்காக வந்திருக்கு. இந்த ஆர்டருக்கு நமக்கு 56 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா அதிகமாக ஆர்டர் வந்துக்கிட்டுருக்கு, அமௌண்ட்டும் அதிகமாக வருது. வெற்றிகரமாக நம்ம ஒரு 5 ஆர்டர் என்னமோ தாங்க பார்த்தோம். நம்ம 5 ஆர்டர் நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறோம்னா, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டைம் வந்துட்டு 9 தான் ஆகுது. நான் கரெக்டாக வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தேன்னா 6 மணிக்கு தான் வந்தேன். 6 to 9 3 ஹவரு. நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 300 சில்லரை வந்திருக்குது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டியிருக்கேன். நான் 25 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 50 ரூபா பெட்ரோல் செலவு ஆச்சுன்னா கூட நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ரி தான். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, பேக் வந்துருக்குதுங்க நமக்கு. இங்கே பாருங்க, பேகு கொடுத்துருக்குறாங்க.
அது கம்பல்சரி பேக் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஆனால் பேக் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. பேக் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லாகினே போக மாட்டேங்குது. நம்ம பேக் உள்ள இன்புட் கொடுக்கலைன்னா போய் வாங்கிட்டேன்னு சொல்லி இவங்க நமக்குன்னு ஒரு பேக்கை வச்சுருப்பாங்க. அந்த பேக்கை ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்பில். அது வந்துட்டு கம்பல்சரி வாங்கினா தான் அது லாகின் அதுக்குள்ளேயே போகுது. நம்மளால் ஆர்டரும் பார்க்க முடியுது. நான் இது வாங்கிட்டேன், ஆனால் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருவேன். நான் வீட்டில் வச்சுட்டு நான் நார்மலாக குட்டி ஆர்டர் தான் வரும். நமக்கு தான் முன்னாடி தான் வண்டி பெருசாக தாராளமாக இடம் இருக்குது. அதனால் முன்னாடியே வச்சுக்கலான்னு. அவ்வளோதான், இன்றைக்கி டேட்டு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் டோட்டலாக நமக்கு வந்துட்டு காலையில் வெறும் 200 சம்திங், இந்த 200 தான் வந்துச்சு. 10 ஆர்டருக்கு மேலே நம்ம பார்த்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு 500-600 வந்திருக்குது. காலைல ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தேன். இப்போ கொஞ்சம் பார்த்ததில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 வந்திருக்குங்க. அப்போது அப் அண்ட் டவுன் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு 100 கூட ஆகிட்டுருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 பெட்ரோல் செலவு ஆகிட்டுருக்கும். அவ்வளோதான். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நான் வந்துட்டு இதில் சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் வந்துட்டு ஃபேஸ் கட்டியே போட்டுறேன் நான்.